15 வயது சிறுவர்கள் 3 பேர் மது அருந்திவிட்டு தகராறு. சக நண்பனை கழுத்து அறுத்து கொலை செய்த கொடூரம். பத்தியாப்பா 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாங்க, தண்ணி அடிச்சுவிட்டு கூட படிக்கிற பையிலே கழுத்து அறுத்து விட்டாங்க 2 பேர் சேர்ந்து. இந்த சின்ன வயசுல இப்படி சீரழிஞ்சு போறாங்களே, அடுத்த தலைமுறை என்ன ஆக போகுதோ தெரியலையே. இங்கே பாருங்க, 2 பேர் சேர்ந்து இந்த கல்லை தூக்கி போடுவோமா அந்த சைடு. அப்பா வாங்கப்பா. ஆமாம், எத்தனை பேர் ரோட்டில் போகிறாங்க வர்றாங்க, இந்த கல் எடுக்கணும் யாருக்குமே இது தோணலை. உங்களுக்கு மாத்திரம் எப்படி தோணுச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மக்களுக்கு தீங்கு தரும் பொருட்களை சாலையிலிருந்து அகற்றுவது தர்மம் என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா வண்டியிலேருந்து வரவங்க இந்த கல் மேலே ஏறி கீழே விழுந்துருவாங்க, அடிபட்டுரும். அதனால தான் நாங்கள் அந்த கல் எடுத்து ஓரமாக போட்டோம். இதனால் எங்களுக்கு தர்மம் செஞ்ச நன்மையும் கிடச்சிருக்கு, ஒரு உயிரை காப்பாற்றுற நன்மையும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த சின்ன வயசுலேயே இவ்வளவு நல்ல பழக்கங்கள் உங்கள்கிட்ட இருக்கு, இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தில் உள்ள மக்தப் மசாலா தான் நாங்கள் படிக்கிறோம். அங்கே திருக்குரானே ஓதுறதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பண்புகளை கற்றுத்தராங்க. அதில் ஒன்று தான் இது. சரி மாசாக்கு லேட் ஆயிடுச்சு, நாங்கள் போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த தலைமுறை என்ன ஆக போதுன்னு நீங்கள் நினச்சிக்கல, இந்த பிள்ளைகளை பார்க்கும் போது நமக்கு நம்பிக்கை வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம். எந்த ஒரு முஸ்லீமுடைய நாவுகளால் கரத்தால் இன்னொரு மனிதர் பாதுகாப்பு பெறுகிறாரோ அவர்தான் சிறந்த முஸ்லீமாக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்கள் பிள்ளைகளையும் இதுபோன்ற நற்குணம் உள்ளவர்களாக வளர்க்க விரும்பினால் இளம் வயதிலேயே அவர்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுங்கள்.